நோண்டி எங்கெங்க பாஜக வந்து அண்ணாமலை போன்றவர்களை எல்லாம் உருவாக்கியதோ அங்கெல்லாம் நல்ல எஃபெக்டா இருக்குதான் பாருங்க. தமிழ்நாட்டிலையும் எஃபெக்டா இருந்தது. லெட் அஸ் see எப்படி இப்போ சுவேந்து அதிகாரி இதே தலைவர்கள் மீது எல்லாம் சந்தேகப்படுகிறார்கள், கோவப்படுகிறார்கள். அதை தவிர எவ்வளோ பணத்தை வந்து சாப்பிட்டு போயிட்டாங்களா மாதிரிலாம் ஒரு ஜென்ரல் இது வருது. ரொம்ப 5-6 வருஷமா எது ஒன்றா இருக்கிறது சார். இன்னும் காங்கிரஸும் திமுகவும் ஒன்றும் போகாது சார். ஏன் தெரியுமா, உதயநிதி சீஃப் மினிஸ்டர்னா தான் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாதுங்கிற ஆத்தத்தில் கட் பண்ணார் சார். வேற ஒண்ணுமே இல்லை. இனி வந்து வரக்கூடிய நாட்களில் ராகுல் காந்தியா இருக்கட்டும் எல்லாம் ஒன்றும் பெபன்னு போயிடுவாங்க. காங்கிரஸின் மேலும் தலையெடுக்கிறது கஷ்டம். இது போய் நாளைக்கு ஊழல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. 2-3 மாதங்களுக்கு என்னென்ன நடக்கும் என்பதை தங்களுடைய நேயர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு கேபினெட் போட்டோ எடுக்கிறாங்க. இந்த ஆளுக்கு ஒரு மான ஈனம் சூடு சோறத ஒண்ணுமே கிடையாது. அங்க போய் உட்காந்துக்கிறாரு. இஸ் எ தமிழ்நாடு மினிஸ்டர். இன் வாட் கெப்பாசிட்டி ஹி சாட் நெக்ஸ்ட் டு விஜய்? சொல்லுங்க. காங்கிரஸ் திமுகவுடைய முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு பாரத பிரதமர் மோடி கடுமையா விமர்சிச்சிருக்காரு. பிரதமர் மோடி விஜய் தமிழக முதல்வரா பொறுப்பேற்றதை எப்படி பாக்குறார்? அவர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டார். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நான் என்ன ஒன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னார். அதை தவிர மேற்கு வங்காள தேர்தலுக்கு அந்த அறிக்கை வந்த பிறகு 4ஆம் தேதி மே மாதம் பிரதமர் பாஜக ஆபீஸிலிருந்து பேசும்பொழுது கூட அதை குறிப்பிட்டார். தமிழகத்தில் விஜய் வெற்றி பெற்று விட்டார், அவருக்கு வாழ்த்துக்கள். அந்த அரசாங்கத்தோட நான் என்ன வேணா பண்ணுவேன். ஒரு டிஎம்கே சேனல் காமிக்கல, விட்டுட்டாங்க. அதை இன்னைக்கு பெங்களூர் திருப்பி சொல்லியிருக்காரு. ஆந்திரால அவருக்கு அங்க பாம்பின் கால் பாம்பரியம். ராகுல் காந்தி பத்தி அவருக்கு நல்லா தெரியுமே. ராகுல் காந்தி எங்க இன்னமும் போறாரு தவிர நாளைக்கு அமெரிக்காவுக்கு போறேன், லண்டன் போறேன், போய் தூக்கி போயிடுவார். அவருக்கு இந்தியா மேல ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது. தமிழ்நாட்டு மேல வந்தார் பாரு, ஒண்ணுமே இல்லை. மீதி எல்லாரும் போய் உட்காந்துக்கிறாரு. இவ்வளவு இந்த ஒரு திமுகனால இவங்க காங்கிரஸ் வெற்றி பெறலைன்னா கஷ்டமா இருந்திருக்கும். பக்கத்தூர் கேரளால நல்ல மெஜாரிட்டி வந்துட்டு 3 பேரை ஓட விடுறாரு. 5 வருஷத்துக்கு 5 சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு அது தெரியுமா? உங்களுக்கு 2.5 years போயிடுச்சு. அங்க 5 கண்டக்டர் இருக்காங்க. 2006 ஒருத்தர், 2007 ஒருத்தர், 2008 ஒருத்தர், 2009 ஒருத்தர், 2013 ஒருத்தர் அப்படின்னு பைத்தியக்கார அப்ரோச்சா இருக்கு. அதனால ராகுல் காந்தி புரிஞ்சுக்கணும், ஸ்டாலினும் புரிஞ்சுட்டார். இப்ப தெரிஞ்சுக்கணும். எது இருந்தாலும் டெல்லிக்கு வந்த பிறகு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் நரேந்திர மோடியோடும் அமித்ஷாவோடும் நிர்மலா சீதாராமன் பேசின அப்புறம் டிஸ்கஸ் பண்ண அப்புறம் அவருக்கு ஒரு புரிதல் வரும். அப்பதான் செகண்ட் சைடு அந்த காயின் தெரியும் அவருக்கு. ஒரு நாணயத்திற்கு ஒரு பக்கம் பார்த்திருக்கிறார், இப்ப அடுத்த பக்கம் பார்க்க வேண்டும். மத்திய அரசாங்கத்திற்கு அவர் கை கோர்த்து போகலன்னு டிரான்ஸ்பரண்டா இருப்பேன் ராகுல் காந்தி எதிர்க்க சொன்னார் பாருங்க. அவருக்கு ஒரு கை தட்டு கொடுக்கணும் விஜய்க்கு. திமுக எப்படி மத்திய பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணாங்களோ அதே மாதிரி யுக்தியை விஜயும் கையில் எடுப்பாரா அல்லது மத்திய அரசோடு சுமூக உறவை கையாள்வாரா? எது ஒண்ணா இருக்கிறது சார். இனிமேல் காங்கிரஸும் திமுகவும் ஒண்ணு போகாது சார். ஏன் தெரியுமா, உதயநிதி சீஃப் மினிஸ்டர்னா தான் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாதுங்கிற ஆத்தத்துல கட் பண்ணார் சார். வேற ஒண்ணுமே இல்லப்பா. 2வது, நாங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது மு.க. ஸ்டாலின் முதலிருந்த அரசியல்வாதி 40-50 வருஷம் பழக்கப்பட்டிருக்காரு. அரசியல்ல கொட்டை அடிபட்டிருக்காரு, இங்கெல்லாம் போட்டிருந்தது. அப்படிதான் பண்ணும் பொழுது அவரை போய் ராத்திரியோட ராத்திரி ஒரு தேங்க்யூ மிஸ்டர் ஸ்டாலின் ஒரு 4ல சொல்ல கூட தைரியம் இல்லை, மானம் இல்லை, மக்கு இல்லை. அவ்வளோ இருக்காரு. போய் எதிர்கிட்ட நம்ம இனி ஒரு வரக்கூடிய 2-3 மாதங்களுக்கு என்னென்ன நடக்கும் என்பதை தங்களுடைய நேயர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். திமுகவினுடைய தோழமை கட்சிகளான சிபிஎம், சிபிஐ, ஏன்னா சிபிஐ சிபிஎம் 2 பேரும் இங்க திமுக மாசத்துக்கு 15 கோடி வாங்கியிருந்தான்னு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி விட்டாங்க. அது எலெக்ஷன் கமிஷன் ஃபைல் அஃபிடேவிட் பண்ணிட்டா தெரிஞ்சிடுது. இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் ஏங்க இன்னைக்கு ஸ்வேரிங் இன் செரமனி வரல? நான் பார்த்துட்டே இருந்தேன். டெல்லியில் இருக்கார். என்ன இங்க லெட்டர் கொடுத்தேன்னு இங்க டெல்லி அவர்
விஜய் திருமாவளவனுடைய போட்டோ கூட நான் பார்க்கல. அதை தவிர இந்த 3 பேர் இருக்கா பாருங்க, சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தை கட்சி, அது காங்கிரஸோட வெளில வந்துட்டாங்க. காங்கிரஸ் சொல்லாதே போயிட்டா வெளில சொல்லிட்டு போனாங்க ஸ்டாலின் கிட்ட. இப்போ இந்த 3 பேருக்கு இருக்கக்கூடிய 8 எம்பி வச்சுட்டு தான் விஜய் வந்து ஆட்சி நடத்தி ஆகணும். ஆக மொத்தம் அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, எக்ஸப்ட் காங்கிரஸ் எல்லா அலைஸும் நாங்களாம் இன்னும் திமுகவோட தான் இருக்கோம், பட் எக்ஸ்டென்ட் சப்போர்ட் பாஜக உள்ள வரக்கூடாது. அப்படின்னா இந்த அரசு தொடர்ந்து நிலைக்குமா? ஒரே ஒன்று காமிக்க போது அது என்னங்கிறது நீங்க தூரம் சொல்லுங்க, பார்ப்போம். அப்புறம் நம்ம வந்து பாலிடிக்ஸ் பேசலாம். இது என்னது? இது ரிமோட் கண்ட்ரோல், ரிமோட் இல்லையா? கையில ரிமோட் இருக்குது. எப்படி அந்த விஜய் கவர்மெண்ட் இப்ப முக ஸ்டாலின் கையில தான் இருக்கு விஜயனுடைய கண்டினியூட்டி. இந்த 8 பேர் வெளில வந்தாங்கன்னா தொப்புனு கீழே ஊந்துடும் விஜயனுடைய அரசாங்கம். ஆனா காங்கிரஸ் முட்டு கொடுக்கும். ஆனால் விஜயனுடைய தீர்க்க தரிசனத்தனம், விஜயனுடைய பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் ஏடிஎம்கேலும் டிஎம்கேலும் பிறக்க போற பார்த்துட்டே இருங்க. ஒரு 50 எம்எல்ஏ 2 மாசத்துல வந்துடும். வந்துருதுன்னா காங்கிரஸ் பெப்பேன்னுவாரு, அந்த கம்யூனிஸ்டுக்கு பெப்பேன்னுவாரு. அதிமுக பல பிளவுகளை கடந்த காலங்களில் சந்திச்சிருக்காங்க. இன்னைக்கு மீண்டும் 2ஆ பிரிஞ்சு நிக்கிறாங்க. அதிமுகவுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்? இன்று தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லை என்றால் அதிமுக இருக்காது, இரட்டை இலை இருக்காது. இந்த 66-70 எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வந்தது கூட எடப்பாடி பழனிசாமி முயற்சி, அவருடைய துடிப்பு காரணம்தான். அவரை ஒண்ணு இல்லாத ஆக்கணும் பாக்குறாங்க. அதிமுக இருக்கும். அவங்க எல்லாம் வந்து சசிகலாவும் டிடிவிகளுக்கெல்லாம் பட்டம் போக மாட்டேங்கிறாங்க, விஜய் பக்கம் போறேங்கிறாங்க. பதவி இருக்கிறது. அவர் சிவி சண்முகம் மந்திரி ஆயிடுவார். கூட வந்து எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் தானே பணம் சம்பாதிக்கலாம் சொல்லிட்டாரு விஜய். ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து பவர் சென்டர் எங்கிட்ட தான் இருக்கு, வேற எங்க இல்லைன்ட்டு. அவர் சபரீசனையும் உதயநிதியும் நம்ம இவனுக்கு துர்கா அம்மாவை தவிர உதயநிதி தான் சொல்லியிருந்தார். அந்த 5 பேர் இப்ப சென்டர் கையில இருக்கோன்ட்டாரு. அப்ப சிவி சண்முகம் ஒண்ணும் பண்ண முடியாது. பணத்தைங்க கொடுத்தா வாங்கிக்கலாமே தவிர ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அந்த துரோகம் பண்ணுவாங்களான்னு எனக்கு சந்தேகங்க. திமுகல இருந்தும் செந்தில் பாலாஜி நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காரு, டெல்லியில கேள்விப்படுறேன். ஒரு 5-6 மாசம் கழிச்சு ஏன்னா இந்த கரூர் இன்சிடென்ட் ரிப்போர்ட் வரப்போகுது. அதுல விஜயும் இண்டிக் பண்ணிருக்காங்க, செந்தில் பாலாஜி இண்டிக் பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு போலீஸ் ஆபீசர். அந்த கமிஷன் ஆஃப் என்கொயரி என்ன ஆகுமோ தெரியல. தமிழக பாஜக துளியும் எதிர்பார்க்காத படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க. 27 தொகுதியில போட்டிட்டு ஒரே ஒரு தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க. அமித்ஷாவுடைய கடைக்கண் பார்வை இப்போதாவது தமிழகம் பக்கம் திரும்புமா? நிர்வாகிகள் மாற்றம் ஏதேனும் நிகழுமா? எல்லாமே வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்லயும் அசாம் எலெக்ஷன் பிஸியா இருந்தா இப்ப உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டா தமிழகத்தை பற்றி அவர்கள் ஒன்றும் குறிப்பிட்ட மாதிரி ஒரு பெரிய மேஜர் டிசிஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. தமிழகத்தின் மீது இருந்த ஆர்வம் போகிவிட்டது. தலைவர்கள் மீது எல்லாம் சந்தேகப்படுகிறார்கள், கோவப்படுகிறார்கள். அதை தவிர எவ்வளோ பணத்தை வந்து சாப்பிட்டு போயிட்டாங்களா மாதிரிலாம் ஒரு ஜென்ரல் இது வருது. 15-16 வருஷமாவே பேட் மேனேஜ்மெண்ட்னு சொல்றாங்க, குரூப்பிசம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இது எடப்பாடி பழனிசாமி கையில எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணிட்டதுனால இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பேச முடியாது போயிடுது. ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு, அவருக்கு ஸ்ட்ராங் பர்சன், அவர் ஒன்றும் எங்கேயும் போக மாட்டார், கொள்கை ரீதியில் இருப்பார். ஏன்னா அந்த ஊட்டிக்கு நிறைய பாஜகவுக்கு அங்கேருந்து நிறைய ஒரு எம்பியே இருந்தாரு, 2-3 தடவை நஞ்சாகவுடன் ஒருத்தர் இருந்தார் அங்கேருந்து. ஸோ அது மொத்தம் அந்த யூபி இது உதகமண்டலத்தில் தேர்ஸ் எ பவர் சென்டர் இருக்குது என்று நினைக்கிறேன். பாஜகவுக்கு இன்னும் ஒரு வருடத்திற்கு அவர்கள் தலைமை பீடத்திலிருந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நயினா நாகேந்திரன் கண்டினியூ பண்ணுவார். நயினா நாகேந்திரன் என்ன பண்ண முடியும் சார்? ஒரு விசில் புரட்சி ஆச்சு சார். இவ்வளவு பெரிய ஒரு ரெவல்யூஷன் வரும்போது யூ காண்ட் ஐடென்டிஃபை. இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி மேல கூட சொந்த இது ஃபைட் வாஸ் பிட்வீன் உதயநிதி அண்ட் விஜய். தட்ஸ் ஆல். தமிழ்நாட்டில் ஒரு ஜெனரேஷன் சேஞ்ச் வருது, ஒரு தலைமுறை மாற்றங்கள் வருவதை நான் பார்க்கிறேன். இனி வந்து வரக்கூடிய நாட்களில் ராகுல் காந்தியா இருக்கட்டும் எல்லாம் ஒன்றும் பெப்பன்னு போயிடுவாங்க. காங்கிரஸின் மேல தலையெடுக்கிறது கஷ்டம். போய் நாளைக்கு ஊழல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்ப இன்னைக்கு அவர் ராகுல் காந்தி பக்கத்தை வச்சுன்னு சொல்றதுக்கு காரணம் அந்த செல்வ பெருந்தகை குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் திமுக மஸ்ட் அப்ரிஷியேட் தட். அதெல்லாம் ஓபன் பண்ணுவாங்களா? நீங்க அதுல வந்து புகலிடம் போந்துட்டார், தோத்துட்டாரு. இப்ப திமுக காரன் விடுவாங்களே அவரு?
ஏன்னா இவர் தானே பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் என்று யோசித்தீர்களே. ஆனால் தேர்தலுக்கு முன்னதாக சோனியா காந்தியிடம் ஒரு பிசி கன்ஃபியூஸ் பண்ணாரு. தேர்தலுக்கு அப்புறம் இன்னொரு பிசி கன்ஃபியூஸ் பண்றாரு விஜய. ரெண்டு பேருமே ஜாகிரதையா இருக்கணும். அந்த ஒரு பிசி வந்து பி சிதம்பரம், இன்னொரு பிசி வந்து பிரவீன் சக்கரவர்த்தி. அந்த பிரவீன் சக்கரவர்த்தி அடுத்த நிதி அமைச்சரா. காரணம் இன்னைக்கு விஜய் ஸ்பெஷலா பிரவீன் சக்கரவர்த்தி பத்தி பேசினா இல்லையா. அவர் வந்து தமிழ்நாடுடைய திட்டக்குழுக்கு போட்டுருவாரு. அந்த ஆள் தானே விஜய் கிட்ட போய் ஒரு அந்த ஒரு குழு மாதிரி போட்டு அந்த குழுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி தலைவரா போட்டுட்டு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுக்கு ஒரு குழு போட்டுருவார். பார்த்துட்டு இருக்க. அதுல இந்த பிரவீன் சக்கரவர்த்தியை கொடுத்து இல்ல பிரவீன் சக்கரவர்த்தியை ஃபைனான்ஸ் மினிஸ்டரா பண்ணாலும். ஏன்னா ராகுல் காந்தி கால் கடிச்சுட்டே இருக்காரு. அவரும் ஒரு பிராமணர், அவரும் ஒரு ஐயங்கார். அதனால விஜய் வாழ்க. அண்ணாமலைக்கு ஏதாவது புதிய பதவி காத்திருக்குதா? மத்திய பிஜேபி டீம் நவீன் நிதின் பாபுனுடைய அந்த டீம் வந்தோடனே அது கண்டிப்பா அண்ணாமலை இருப்பாரு தான் எல்லாருமே சொல்றாங்க. இப்ப இந்த விஜய் வந்துட்டு அப்புறம் என்ன சிச்சுவேஷன் மாறுறதோ தெரியாது. ஏன்னா இன்னும் 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் எப்ப இம்பாக்ட் இருக்காது. ஆனா ஒண்ணு எங்கெங்க பாஜக வந்து அண்ணாமலை போன்றவர்களை எல்லாம் உருவாக்கியதோ அங்கெல்லாம் நல்ல எஃபெக்டா இருக்குதான் பாருங்க. தமிழ்நாட்டிலையும் எஃபெக்டா இருந்தது. லெட் அஸ் see எப்படி. இப்போ சுவேந்து அதிகாரி இதே சமயத்து தான் அவர் அங்க வந்தார். அவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார். இங்க இப்ப இந்த நிர்மல் குமார் அண்ணாமலை கீழே வச்சு அவர் மந்திரி ஆயிட்டாரு. ஏங்க இவர் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது? இவரும் கொஞ்சம் வச்சிருக்காரு. என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைய பிளான் பண்ணாரு அண்ணாமலை. அண்ணாமலைனால்தான் பாஜக வளர்ந்தது. கடைசியில ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இபிஎஸோட இருந்து கடைசியில் இபிஎஸ் தான் சீஃப் மினிஸ்டர் வந்தார். அதுல ஜனம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பட் ஒரு அலை வந்த போது விஜய் விசல் அலை வந்த போது யாராலையும் எதிர்த்து நின்றுக்க முடியாதுன்னு தான் என்னுடைய கருத்து. அண்ணாமலைக்கு கூடிய சீக்கிரம் நல்ல பதவி கிடைக்கும் மத்திய பாஜகவில் என்றார். இப்ப அமெரிக்காவுக்கு போயிருக்கான்னு கேள்விப்பட்டேன் தேஜஸ்வி சூர்யாவோட. லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.